தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம ஒரு புது பைபிள் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் இது நம்ம வெளியிடுகிற எல்லா காரியங்களுக்கும், எல்லா புத்தகங்களுக்கும், எல்லா சாஃப்ட்வேர் ஆப் எதுவாக இருந்தாலும் காப்பிரைட்டு கிடையாது. காப்பியிங் இஸ் யுவர் ரைட். அதாவது நகல் எடுப்பது உங்களுடைய உரிமை. பப்ளிக் டொமைனில் நம்ம எல்லாமே போடுறோம். இது மத்தேயு 10:8 வசனத்தின்படி இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அந்த வசனத்தின்படி நாங்கள் செய்கிறோம். இந்த புக்கை பொறுத்தளவில் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை கஷ்டப்பட்டு உருவாக்குன பாஸ்டர் பால் ஜோனாத்தான் அவருடைய பெயரை போட்டால் நல்லாயிருக்கும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த பைபிள் ஏற்கனவே பால் ஜோனாத்தான் ஐயா இந்த ஜனவரியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்கும். தமிழ், இங்கிலீஷ் பேரலல் பைபிளாக இவங்க போட்டிருந்தாங்க. இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பெயர் இருக்கு இல்லையா, அந்த தேவனுடைய பெயர்கள் எல்லாம் எபிரேய பெயர்கள் அப்படியே தமிழில் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஆதியிலே ஏலோஹிம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த பிகினிங் ஏலோஹிம் காட் கிரியேட்டட் த ஹெவன் அண்ட் த அர்த். அந்த ஏலோஹிம்ங்கிற வார்த்தை போல்ட்லேயும் தேவனுங்கிற வார்த்தை ப்ராக்கெட்லேயும் கொடுத்துருப்பாங்க. இது ஏற்கனவே நம்ம ஜனவரியில் ரிலீஸ் பண்ணது. இதோட தமிழ் பிடிஎஃப் வெர்ஷன் தான் இன்றைக்கி நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். சரியா? இங்கே இப்படி இருக்கோம். இதில் இந்த வசனம் இங்கிலீஷில் இருக்காது, தமிழில் மட்டும் இருக்கும். ஏன்னா இது தமிழ் ஆடியன்ஸுக்காக நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். நல்ல அட்டவணையெல்லாம் கொடுத்து கிளிக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் டிரைவ் வியூவர் ஓப்பன் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரீடரான்னு சொல்லி ஒரு இருக்குது, ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா, ரீடரான்னு சொல்லி. இது ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டு ரெண்டுலேயுமே இருக்குது. அந்த ரீடர் ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணி அந்த அட்டவணையெல்லாம் ரொம்ப அருமையாக வேலை செய்யும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கலாம். இங்கே பாருங்கள், தமிழில் இப்படி இருக்கும். தமிழில் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஏலோஹிம் தேவனுங்கிறத நான் ப்ளூ கலரில் போட்டிருக்கிறேன். ஆதியிலே ஏலோஹிம் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இது லேண்ட்ஸ்கேப் மோடில், அதாவது மொபைலில் நீங்கள் திருப்பி வச்சு படிச்சிங்கன்னா நல்லா படிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். இது வெறும் பிடிஎஃபாக மட்டும் நம்ம இன்றைக்கி ரிலீஸ் பண்ணலை, பல பிளாட்ஃபார்மில் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் தமிழ் பிடிஎஃப் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பேரலல் பைபிள் அது நம்ம பால் ஜோனாத்தான் ஐயா ஜனவரி மாதமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம மைஸ்வாட் ஆப்லேயும் மை பைபிள் ஆப்லேயும் இதை கொண்டு வந்திருக்கோம். அது எப்படி வேலை செய்யும்னு பாருங்கள். மைஸ்வாட் ஆப்பு, இந்த மைஸ்வாட் ஆப்பில் பாருங்கள், இப்படி இதுதான் அந்த பைபிள். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா இதில் போய் அந்த டவுன்லோட் மாடியூல்ஸுன்னு போய் லிஸ்ட் வரும். இதில் பைபிளை கிளிக் பண்ணிவிட்டு அந்த தமிழ் மொழி இருக்கு இல்லையா, அந்த தமிழ் மொழியை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எப்படி லிஸ்ட் ஆகும். இதில் இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, THNGV தமிழ் ஹீப்ரூ நேம்ஸ் ஆஃப் காட் வெர்ஷன், தேவனின் எபிரேய பெயர்கள் பதிப்பு. இதுதான். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி தெரியுது. இதில் பாருங்கள், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாருங்கிற இடத்துல அந்த தேவனுங்கிற வார்த்தை ஏலோஹிம்னு இருக்கும். இது இப்போது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டுலேயுமே இப்படி பால் ஜோனாத்தான் ஐயா போட்டிருக்கிறாங்க. சரியா? ஒருவேளை இது பேக்ரவுண்டு நீங்கள் டார்க் மோடில் நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால் அந்த டார்க் மோடுக்கும் வர்ற மாதிரி நான் உங்களுக்கு இதை போட்டு கொடுத்துருக்கேன். இந்த கலரு பார்த்தீங்களா, அந்த ஏலோஹிம் தேவன் அது கரெக்டாக ஹைலைட் ஆகிற மாதிரி நான் 2 கலர்லேயும் நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்குறேன். இது நீங்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்தோ அப்படி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரியா? அடுத்தது மை பைபிள் ஆப். நான் பொதுவாக மைஸ்வாடை விட மை பைபிள் ஆப்பு தான் நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் கூட உங்களுக்கு அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்திருக்கு, போட்டிருக்குறோம். இங்கே பாருங்கள், இதில் நான் THNGV வெர்ஷன் தேவனின் எபிரேய பெயர்கள் பதிப்பு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இதில் என்னென்னா பாருங்கள், இப்படி இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? நான் 1வது அதிகாரத்துக்கு போய் காட்டுறேன். பாருங்கள், ஆதியில் ஏலோஹிம் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இந்த வார்த்தைகளை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஐயா ஒரு நல்ல இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த இன்ட்ரொடக்ஷன் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். சரியா? ஐயா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அழகாக இது உள்ளே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அது ரொம்ப முக்கியமாக அவசியமாக தேவைப்படும்.
அதனால் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் இந்த ப்ளூ கலர் ஒரு வேளை ஒரு சிலருக்கு ஹைலைட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வாட்டி காட்டுறேன். இந்த மெனுவுக்கு போயிட்டு இதில் 1 2 3 இந்த தீம்ஸுன்னு வருது பார்த்தீங்களா, அந்த தீம் செட்டிங்கில் சிலருக்கு வந்துட்டு இது டிஃபால்ட்டாக இப்படி டிக் ஆகிருக்கும். இந்த கடைசி இது பாருங்கள், எக்ஸெப்ட் கலர்ஸ் டிக் ஆகிருக்கும். இந்த டிக்கை வந்து எடுத்து விட்டிங்கன்னா ப்ளூ கலர் வந்துடும். இது ஒரு சேஞ்சஸ் மட்டும் மை பைபிளில் இருக்குது. அவ்வளோ அருமையான சாஃப்ட்வேரு. இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. அடுத்தது ஆன்லைன் பைபிள். ஆன்லைன் பைபிள் வந்துட்டு நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் பைபிள் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு வேளை நீங்கள் இதை ஆப்பாக இன்ஸ்டால் பண்ணணுன்னா அந்த மேலே இன்ஸ்டாலுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸில் இப்படி காட்டும். ஐஓஎஸ் ஐஃபோன் டிவைஸ்லலாம் நீங்கள் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மெனுவில் போய் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா ஆப்பாக உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாருங்கிறதுல ஆதியிலே ஏலோஹிம் தேவன் அப்படின்னு க்ளீனாக போட்டிருக்கோம். தேவனுங்கிறத ப்ராக்கெட்டில் எதுக்காக போட்டிருக்கோன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த நம்ம வழக்கமாக படிக்கிற பைபிளுக்கும் இதுலேயும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். சரியா? இது போட்டிருக்குறோம். உங்களுக்கு இந்த ஆன்லைன் பைபிளை பற்றி ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பேரலலாக மற்ற பைபிளையும் சேர்த்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா அது லோட் ஆகும். இப்போ ஒரு வேளை இங்கிலீஷ் பைபிள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் இங்கிலீஷ் போகலாம். இல்லை இன்டர்லீனியர் வேணும்னாலும் இன்டர்லீனியர் போகலாம். பாருங்க, இது வந்து ஒரிஜினல் பைபிள். இன்டர்லீனியர் வேணும்னாலும் இன்டர்லீனியர் போகலாம். இப்படி இது வந்து ஆன்லைன் பைபிள்ஸு உங்களுக்கு இதுலேயும் நான் போட்டிருக்கிறேன். அடுத்ததாக வந்துட்டு இதனோட டேட்டா பேஸு. பொதுவாகவே நம்ம என்ன பண்ணாலும் அதை ஒரிஜினல் சோர்ஸை டேட்டா பேஸை கொடுத்துருவோம். மற்ற ஆண்ட்ராய்டு ஐஃபோன் டெவலப்பர்ஸ் இல்லை வெப்சைட் டெவலப்பர்ஸு அதை பயன்படுத்துறதுக்காக இப்போ இதுக்கும் டேட்டா பேஸ் கொடுத்துருக்கோம். டேட்டா பேஸ் பாருங்கள், நிறையா மொழிபெயர்ப்புகளுக்கு நாங்கள் இந்த டேட்டா பேஸை கொடுத்துருக்கோம். இது வந்து நீங்கள் அழகாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆப்பு வேணும், சாஃப்ட்வேர் வேணும், ஒரு மாடியூலுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு அந்த பாருங்கள் எவ்வளோ டேட்டாபேஸ் நான் கொடுத்துருங்க. அக்கார்டன்ஸுங்கிறது ஒரு பைபிள் ஆப்பு. அதுக்கு பிப்ளியாங்கிறது இன்னொரு பைபிள் ஆப்பு. பைபிள் அனலைசருங்கிறது இன்னொரு பைபிள் ஆப்பு. பைபிள் ஒர்க்ஸுங்கிறது கொஞ்சம் பழைய காலத்து பைபிள் சாஃப்ட்வேரு. ப்ரௌசர் பைபிளுங்கிறது இன்னொரு ஆப்பு. சிஎஸ்வி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்குறேன். காம்பேக்ட்டுங்கிறது இன்னொரு ஃபார்மேட்டு. ஈஸ்வார்டுக்கும் நான் உங்களுக்கு டேட்டாபேஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எல்லா என்னென்ன நார்மலாக மக்கள் பயன்படுத்துவாங்களோ அவ்வளவு டேட்டாபேஸையும் நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரியா? இது அவ்வளவும் இலவசமாக நாங்கள் கொடுக்குறோம். அடுத்தது வந்து நாங்கள் வேர்ட் ஆஃப் காட் டீம்லேருந்து நாங்கள் எந்த டொனேஷனும் வாங்குறதில்ல. ஒரு வேளை யாராவது வேர்ட் ஆஃப் காட் டீம் பேர் சொல்லியோ இல்லை என் பேர் பெங்களூரில் இருக்கிறேன், யேசுதா சாலமோன், என்னோடய பேர் சொல்லியோ யாராவது டொனேஷன் எதாவது வாங்கினாங்கன்னா தயவுசெய்து நீங்கள் கொடுக்காதுங்க. நாங்கள் டொனேஷன் எதுவுமே வாங்குறதில்ல. ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த அருமையான ஊழியத்தை செய்த பாஸ்டர் பால் ஜோனாத்தான் அவங்களுடைய நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அவங்ககிட்ட நீங்கள் பேசணுன்னா பேசிக்கலாம். அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதை வந்து இங்கிலீஷு தமிழில் பண்ணி முடிச்சிருக்காங்க. அடுத்தது மலையாளத்தில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்குற இந்த தரிசனத்தை முடிக்கணும். இந்த பாஸ்டர் பால் ஜோனாத்தான் அப்படிங்கிறவங்க யாருன்னா ஒரு ஹீப்ரூ அண்ட் கிரீக் ஸ்காலர். இவர் வந்து இன்றைக்கி நம்ம ஹீப்ரூ க்ரீக்கு சொல்லிக் கொடுக்குற நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே ஹீப்ரூ க்ரீக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஆசிரியர். நிறைய டீச்சர்ஸுக்கு இவர் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்காலர், ஆசிரியர். நீங்கள் இவருக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. இன்னும் அடுத்தடுத்து ஆண்டவர் இவருக்கு என்ன தரிசனம் வச்சுருக்கிறாரோ அவ்வளோத்தையும் செய்து முடிக்க ஜெபத்தில் ஐயாவையும் தாங்குங்க. வேர்ட் ஆஃப் காட் டீமான எங்களையும் எங்களுடைய டீம் மெம்பர்ஸ்களையும் தாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.